Good morning, students. Today we are going to see the third unit from third term book. The lesson name is The Case of the Missing Water. ஓகே, இந்த லெசனில் நம்ம அந்த வாட்டர் மிஸ் ஆனது அது தேடுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். The tank in Divya's village was almost dry. Ammachi began to pray for rain. Amma collected all the buckets and pots and vessels in the house and filled them up. We need to store as much water as we can, she said. Appa collected tools to dig a little deeper. We just need enough until the rain arrived, he said. Divya got out her notebook and pencil. She put on her thinking cap and followed her parents to the tank. He examined the tank bed closely. It was cracked and dusty. Divya wondered, where did the water in the tank go? Did it run away? Was it stolen? This is a mystery. ஓகே, என்ன சொல்கிறாங்க, திவ்யான்ற கேர்ளோட அந்த வில்லேஜில் வந்து ஆல்மோஸ்ட் டேங்க் எல்லாமே வந்து ட்ரையாக இருக்குது. டேங்குன்னா இங்கே வந்து தண்ணி தேங்கி வைக்கிற அந்த குளம் போண்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, சுத்தமாக அதில் தண்ணி கிடையாது. அம்மாச்சி வந்து ரெயினுக்காக எப்போ மழை பெய்யும், சீக்கிரமாக மழை பெய்யணுன்னுக்காக வேண்டின்னு இருக்காங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்கெட்டு போட்ஸ் வெசல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிற வாட்டர் எல்லாமே எடுத்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் நமக்கு தேவையான வாட்டர் எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த டிக், அதாவது ஒரு அந்த ஆழமாக குழியை தோண்டின்னு அதில் வந்து தண்ணியை ரொப்புறாங்க. மழை வர வரைக்கும் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாச்சு, திவ்யா வந்து அவங்களோட நோட் புக்கு பென்சில் எல்லாமே எடுத்துகிட்டு அவங்க அப்பா கூடயே வந்து தண்ணி அந்த வாட்டர் டேங்க்கிட்டே போகுது. ஓகேவா, அவள் வந்து அந்த டேங்க் பக்கத்தில் போகும்போது அவள் அந்த டேங்க் ரொம்ப வந்து கவனிச்சா. அது எக்ஸாமின்ட் அப்படின்னா அந்த ரொம்ப ஆழமாக அதை கவனிக்கிறது. ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப கிராக்டு அண்டு டஸ்டி, தண்ணி இல்லாமல் அங்கே இருக்கிற மண்ணெல்லாமே வந்து கிராக் ஆகிட்டு டஸ்டி அப்படியே தூசியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால திவ்யா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஓகே, இந்த டேங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் எங்கே போகுது, யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்களா, திருடிட்டு போகிறாங்களா அப்படின்னு அவங்க ரொம்ப மர்மமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் மர்மமாக இருக்குது, திடீர்னு தண்ணியெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு. Divya loved solving mysteries. Like the time Ammachi couldn't find her reading glasses, Divya had found them in her book, marking the page she was reading. I will find that water, Divya muttered to herself. Divya walked to the other side of the tank, past dead fish and dried reeds. Do you know where the water could have gone? Divya asked a fisherman. Downstream, the fisherman suggested. Divya followed the dry stream bed down the hill. At the bottom was another tank. It held lots of gourds, but no water. திவ்யா வந்து இந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாம், அந்த மர்மமான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப அவளுக்கு அது பிடிக்கும். ஸோ அப்படியே தான் அவங்க அம்மாச்சியோட ரீடிங் கிளாஸஸ் தேடும்போது அவள் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க, புக்குக்குள்ளேயே இருக்கிறது. அதே மாதிரி அவள் சொல்லிவிட்டு, இந்த வாட்டர் கூட எங்கே போகிறதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அவளுக்குள்ளேயே வந்து மாட்ரட் அப்படின்னா அவளுக்குள்ளேயே பேசின்னு இருந்துச்சு. ஸோ அப்படி அவள் அந்த தண்ணியை தேடிட்டு என்ன பண்ணுறாங்க, டேங்கோட இன்னொரு சைடு போகிறாங்க. அங்கே என்ன இருக்குன்னா, ரொம்ப டெட் ஃபிஷ்ஷெல்லாம், அது டெட்டான ஃபிஷ்ஷு, அதே மாதிரி அந்த செடி புல் எல்லாமே வந்து காஞ்சு போனது, இதெல்லாம் வந்து அங்கே பார்த்துச்சு. ஸோ அவள் என்ன சொன்னாங்க, இங்கே இருக்கிற வாட்டர் எங்கே போயிடுச்சு அப்படின்னு அவள் அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன் கிட்டே கேட்கும்போது ஃபிஷர்மேன் சொன்னாங்க, டவுன் ஸ்ட்ரீம், கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரீம், அது தண்ணி ஒழுகிட்டு வரும் இல்லையா, கீழே போவோம், அந்த இடத்துல இருக்கும், போய் பாருங்க சொல்கிறாங்க.
ஸோ அவள் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரை ஸ்ட்ரீம், அந்த தண்ணி போகிற அந்த வழியை வந்து கீழே அந்த ஹில்லுக்கு கீழே போய் பார்க்குறாங்க. அங்கேயும் அந்த டேங்க்லேயுமே வந்து தண்ணி கிடையாது. நிறையா ஆடுங்க தான் அங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா asked the gathered, "Do you know where the water might be?" "Upstream," the gathered suggested. "That's where I came from," Divya said. "No water there?" "Further up then," the gathered said. "That's where your water come from?" Divya climbed up to the tank. Then they climbed up some more to a tank further up the hill. There was no water, no birds. There was only one person there. "Rani, I can't find any water. Any idea where it's gone?" Divya called to her. She knew Rani from school. "Downstream," Rani called back. Divya was suddenly angry. She stamped her foot. திவ்யா என்ன பண்ணாங்க, அங்கே காதர்ட் அப்படின்னா அந்த ஆடுங்களை எல்லாமே மேய்க்கிறேன் அவங்கக்கிட்ட கேட்டாங்க, வாட்ரு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட போது அப்ஸ்ட்ரீம் மேலே இருக்கும் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அவள் சொன்னால் அங்கேருந்து தான் வந்து அங்கே கிடையாது அப்படின்னு. அதுக்கு மேலே போய் பார்த்தீங்களா அப்படின்னு. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே இருக்கிற அந்த டேங்க் பக்கமாக போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது அங்கேயும் வாட்ரு கிடையாது, எந்த பேர்ட்ஸும் கிடையாது. அங்கே வந்து ஒரே ஒருத்தர் தான் இருந்தாங்க. யார் பார்த்தா ராணி அவள் அவங்களோட ஸ்கூல்லேருந்து அவளுக்கு தெரியும். ஸோ அவகிட்ட கேட்குறாங்க, "ராணி, உனக்கு வாட்ரு பற்றி இங்கே எங்கேயும் வாட்ரு கிடையாது, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்லுவாள் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு. அது கேட்டது அவளுக்கு ரொம்ப கோவம் வரும் திவ்யாவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி கீழே இருந்து தான் மேலேயே வந்த. அப்போ அவள் இன்னும் ரொம்ப கோவப்பட்டு அவள் வந்து அவளோட காலை வந்து அவ்வளோ வேகமாக தட்டுறா. ஸ்டாம்ப்ட் அப்படின்னா அந்த காலை வந்து கொஞ்சம் கோபத்தில் வேகமாக தட்டுறது. அப்படி காலை வேகமாக தட்டிட்டு அவள் சொல்கிறாங்க, "நோ," she shouted, "it's not. I have searched and searched. It's not upstream or downstream. Got it?" ஓகே, அவள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே எங்கேயும் கிடையாது, நான் வந்து நிறைய வாட்டி சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், அங்கேயும் எங்கேயும் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்ஸ்ட்ரீம்லேயும் கிடையாது, டவுன் ஸ்ட்ரீம்லேயும் கிடையாது, புரிஞ்சிச்சா, காட் இட் அப்படின்னு திவ்யா கேட்குது. "How about up there?" Rani suggested. Divya and Rani looked up at the sky. The sun glared back at them. Everything was white hot and dusty. "No," they agreed together. "No water there." Divya collapsed into the boat with Rani and gnawed on lotus stem. She was hot and tired. "Manju's parents left the village," Divya said. "They went to the city where they have water. Maybe we should all go." "You go," Rani snapped. "No one asked you to be here." "Fine," Divya said. And she stormed back home, but it wasn't fine. There was still no water, still no rain. The next day, Divya brushed her teeth with muddy tank water in a tinny glass too. She spat. ஓகே, அப்போ ராணி கேட்குது, மேலே எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு. இவங்க அப்படியே மேலேன்னா இருக்குது, ஸ்கை இருக்குது. அங்கே பார்க்கும்போது அந்த அங்கேயும் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒயிட் ஹாட்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்குது, டஸ்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு சன்னு வந்து பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து, "நோ வாட்டர் தர்." அங்கேயும் வாட்ரு கிடையாது. திவ்யாவும் ராணியும் ரொம்ப கொலாப்ஸ், ரொம்ப டயர்டாயிட்டு என்ன பண்ணாங்க, என்ன பண்ணணுன்னு தெரியாமல் அந்த லோட்டஸோட ஸ்டெம், நோட் அப்படின்னா சும்மா அப்படியே கடிச்சுன்னே இருக்கிறது, என்ன பண்ணணுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பொருளை பிடிச்சி கடிச்சுன்னே இருக்கிறது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் டயர்டாயிட்டாங்க. அந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சு பேரண்ட்ஸ் லெஃப்ட் வில்லேஜ். மஞ்சு பேரண்ட்ஸ் வந்து வில்லேஜிலேருந்து போயிட்டாங்க, அவங்க சிட்டிக்கு போயிட்டாங்க, நம்ம எல்லோரும் அங்கே போக வேண்டியது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராணி கோபத்தில் என்ன சொல்கிறாங்க, "நீ போகணுன்னா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த அளவுக்கு ஃபைன் கிடையாது, ஏன்னா எங்கேயும் வாட்ரு இல்லை, எங்கேயும் ரெயின் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க, திவ்யா
அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த எந்த மாதிரி தண்ணியில் ப்ரஷ் பண்ண தெரியுமா, ரொம்ப மட்டி வாட்டர், அதாவது மண்ணெல்லாம் கலந்த அந்த தண்ணி எடுத்துகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வாயில் போட்டு கீழே துப்புறாங்க. In school, the class was half empty. More families had left the area. She missed all her friends. In the middle of environmental studies class, she turned and ran out of school. She ran and ran until she was panting. She finally sat at the side of the road. I have to find the water, she huffed. Can I help? Said a voice. It was Rani, who had seen Divya running away from school. Divya beamed yes. We have to do this properly, Rani said. Like real sanitary engineers, like who? Divya asked. ஸோ அவள் கிளாஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பாதி பேர் கிளாஸ்லேயே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஏரியாவிலேருந்து தண்ணி இல்லாத காரணத்தினால வந்து அங்கேருந்து போயிருக்காங்க. ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவள் வந்து அவளோட கிளாஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஓடிட்டாங்க. ஸோ அவள் ரொம்ப வந்து டயர்டாக ஓடி அவள் ரொம்ப டயர்டாயிடுச்சு. பேண்டிங் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவள் கடைசியில் ஒரு ரோட் சைடு உட்காந்துட்டு ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த வாட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஹாஃப்டு அப்படியே நினச்சிட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது கேன் ஐ ஹெல்ப் அப்படின்னு கேட்டுட்டு ராணி வராங்க. ஸோ ராணி என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வேளை வந்து சானிட்டரி என்ஜினியர்ஸுக்கு தெரியும் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு ப்ராப்பராக தெரியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. Sanitary engineers build pipes and tanks and drains. I am going to be one when I grow up, Rani said. Divya and Rani decided to draw a map of their village and all its tanks and streams, showing all the places where the water might have flowed. Okay, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சானிட்டரி என்ஜினியர்ஸ் தான் வந்து எல்லா பைப்பையும் டேங்க்ஸையும் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து பில்டு பண்ணுறாங்க. ஸோ நானும் பெருசானதுக்கப்புறம் வந்து சானிட்டரி என்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. ஸோ திவ்யாவும் ராணியும் டிசைட் பண்ணுறாங்க, நம்ம வந்து இந்த வில்லேஜோட ஒரு மேப்பு வந்து வரைஞ்சிடலாம். இங்கே எங்கெல்லாம் டேங்க் இருக்குது, எங்கெல்லாம் அந்த நீர் ஒழுகுது, ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, அதே மாதிரி தண்ணி அந்த வாட்டர் போகிற அந்த ஃப்ளோ அது ஒழுகி போகிற இடம் எல்லாமே வந்து நம்ம மேப்பில் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Where could the water possibly have gone? Finally they sat back and pored over the map. We haven't seen that tank yet. Divya pointed to one of the tanks they had down. Let's go, Rani agreed. Divya and Rani climbed up the hill. The stream here was dry as well. Maybe we shouldn't have missed school. This tank is probably dry as well, Rani said sadly. When they reached the tank, Divya and Rani realized they were wrong. This tank was full. Rani pointed at a small pump at the end of the lake. There was a tanker just below the bund, collecting water as it flowed. The man stood by, guiding the tanker. Mystery solved, said Divya angrily. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் வந்து அந்த மேப்பை வந்து அதே மாதிரி வரைஞ்சிட்டாங்க. அந்த வரைஞ்ச மேப்பு வச்சு ஒவ்வொரு டேங்கையும் அவங்க போய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு ராணி என்ன சொல்கிறாங்க, ஒரு டேங்கை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து அந்த ஹில்ஸ் மேலே ஏறிட்டு அந்த வாட்டர் பக்கத்தில் போகும்போது அவள் சொல்லுது, மேபி நம்ம ஸ்கூலில் மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம வந்து அதுவும் எப்போவுமே மாதிரி ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே பக்கத்தில் போகும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இல்லை நம்ம நினச்சது ராங்கு, அந்த டேங்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. அதே டைமில் ராணி என்ன பண்ணுறாங்க, அந்த லேக்கில் வந்து பாயிண்ட் ஒரு இடத்த காமிச்சிட்டு சொல்கிறாங்க, அங்கே ஒரு ஸ்மால் பம்ப் இருக்குது அப்படின்னு.
அங்கே ஒரு டேங்கரும் இருக்காங்க. அவங்க என்ன அந்த தண்ணி கட்டியிருக்கும், அதாவது அந்த லேக்குக்கு சுத்தமாக மண்ணை வச்சு அந்த தண்ணி வெளியே போகாமல் இருக்கிறத பண்டு கட்டியிருக்கும் இல்லையா. அங்கே அங்கேருந்து ஒழுகிற வாட்டரை அந்த டேங்கர் என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்து திவ்யா என்ன சொல்கிறாங்க, மிஸ்ட்ரி சால்வ்டு. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, இப்போ தான் தெரியுது தண்ணி எங்கே போகுதுன்றது அப்படின்னு. Where are you taking our water? Divya wanted to know. The city, the man said. I need to supply 9,000 liters today. That's not fair, Rani said. The man shrugged. That's how it is. My friend is a sanitary engineer, Divya yelled. She knows what's fair. The man laughed. Sanitary engineer, it seems you are just children. Rani said quickly. Yes, but I know. You can't just take our water away. Go home, the man said. You can't change anything. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திவ்யா அந்த டேங்கர் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எங்களோட தண்ணி எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு திவ்யா கேட்கும்போது அந்த மேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சிட்டிக்காக தான் இந்த சிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு நாளைக்கு எனக்கு 9,000 லிட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராணி என்ன சொல்லுது, தட்ஸ் நாட் ஃபயர், இது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு சானிட்டரி என்ஜினியர், அவளுக்கு தெரியும் எது கரெக்டு அப்படின்றது சொல்கிறது. அது கேட்டதும் அந்த மேன் சிரிக்கிறாங்க. சானிட்டரி என்ஜினியர் நீங்கள் சில்ட்ரன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராணி என்ன சொல்கிறாங்க, ஆமாம், இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் அவ்வளோ ஈஸி எல்லாமே இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போக முடியாதுன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆள் அந்த மேன் ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களால் எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Divya had an idea. She hugged the pump. You can't turn it on now. Rani ran up to hug the pump too. Hey, said the man. Now he was really angry. Just go home, he said. Okay. திவ்யாவுக்கு ஒரு ஐடியா என்ன வந்துச்சு அப்படின்னா, அவங்க பம்ப் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல போய்ட்டு அந்த பம்பை ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டாங்க, ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அவள் சொல்லுது, உங்களால் இப்போ இந்த பம்பை ஆன் பண்ண முடியாது, தண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து ராணியும் ஓடி போய்ட்டு அந்த பம்பை பிடிக்கிறாங்க. ஸோ அந்த மேன் ரொம்ப கோவமாக கத்துறாங்க, ஜஸ்ட் கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. That was when the cloud broke, the rain poured. The monsoon is here, Divya shouted. I am going home, even if you aren't, the tanker man said. It rained and rained. Whoosh! The bund overflowed and the stream rushed down, splashing them. The water has been found. Mystery solved, Divya said. Ooh! They yelled with joy. ஓகே, அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, க்ளவுடு மேகம் அங்கேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அவன் மன்சூன் வந்துச்சு அப்படின்னு திவ்யா ரொம்ப கத்துனாங்க. ஸோ அந்த டைமில் டேங்கர் மேன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்தாலும் வரலனாலும் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்போது ஒரு சவுண்டு போட்டுட்டு ஊஷ் அப்படின்னு சவுண்டு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மழையெல்லாம் அந்த டேங்கில் நிறைஞ்சு அந்த பண்டு அதை சுற்றி அந்த தண்ணி போகாமல் தேங்கி நிறுத்துவோம் இல்லையா, அதெல்லாம் தாண்டி தண்ணி அப்படி ஸ்ட்ரீம் வழியாக ஓடின்னு கீழே போகுது. ஸ்ப்ளாஷிங் தம் தெரிச்சு அப்படியே போயின்னே இருக்குது. த வாட்டர் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாட்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், மிஸ்ட்ரி சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு திவ்யா சொல்லுது. ஸோ அவங்க அப்படி சந்தோஷத்தில் அப்படி கத்துனாங்க. ஓல்டு அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு போட்டு கத்துறது தான் சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேருந்து என்ன புரிஞ்சிடுச்சு நமக்கு, அதாவது தண்ணி எவ்வளோ முக்கியம். தண்ணி இல்லாமல் பார்த்தீங்களா, கிளாஸில் பாதி ஸ்டூடெண்ட்ஸே வரல. தண்ணிக்காக அவங்க ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க.
தண்ணி தேங்கி வைக்கிறதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நிறைய அதாவது ஆழமாக குழியெல்லாம் தோண்டி அதில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சு, ஸோ இப்படி எல்லாமே கஷ்டப்படுறாங்க ஜனங்க. ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம். ஸோ நம்ம தேவையில்லாமல் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்து தண்ணி வாங்குறாங்க. ஸோ அது விற்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, கிராமங்கள்லாம் போயிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கே விற்கிறாங்க. நம்ம அது தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம தேவைக்காக யூஸ் பண்ணிவிட்டு மீதி தண்ணியை சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும், தண்ணி எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கும். தண்ணிக்கு எந்த கஷ்டமும் வராது. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம தண்ணியெல்லாம் கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து சிட்டியில் நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும், விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து தண்ணியை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.